How to score 100 percentile in the next upcoming TANCET 2024 examination. MBA entrance exams பொறுத்தளவுக்கு CAT, MAT, TANCET இந்த 3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்றாங்க. CAT அப்படின்றது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் ரன் ஆகக்கூடிய IIM இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா IIM இருக்கு. இப்போ நம்ம திருச்சியில வந்து IIM திருச்சி இருக்கு. ஸோ லாஸ்ட் 8+ இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க வந்து லைக் இஃப் யூ வாண்ட் டு டூ யுவர் MBAன்னு சொல்ல மாட்டாங்க, PGDM. ஸோ PGDM பண்ணணும் அப்படின்னா நீங்க CAT அப்படின்ற எக்ஸாம் எழுதணும் டு கெட் இன் டு IIMs and you need to write CAT examination. Okay, right? So மற்ற எல்லா private institutionsமே வந்து they are accepting MAT examination. And in Tamil Nadu, Anna University affiliated colleges வந்து they are accepting TANCET examination. CAT exam எழுதுனா நான் சிம்பிளா சொல்றேன், இப்போ உங்களுடைய ஆனுவல் பேக்கேஜ் வந்து மினிமம் 20 lakhs per annum எனக்கு வேணும். மினிமம் 20 lakhs per annum எனக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா the best thing you have to study for CAT and IIMல நீங்க வந்து PGDM பண்றது தான் வந்து பெஸ்ட் திங். எனக்கு 20 lakhs per annum மாசம் 2 லட்ச ரூபாய் மினிமம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா பண்ண முடிட்டு IIM தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ 1 year you have to wait. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 year of டைம் பீரியட் வேணும் அந்த CAT எக்ஸாம் படிச்சு நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னா. So try for CAT 2024. Definitely 1 year நம்ம வந்து ஸ்ட்ராங்கா உட்காந்து படிச்சாலே போதும். You can get into any one of the IIMs across India and also you should develop your personality. So 20 lakhs எனக்கு வந்து minimum 20 lakhs, maximum அப்படின்றது 2 crores வரைக்கும் போகும். அது based on the IIM you join. நான் வந்து minimum 20 lakhsக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். மேக்ஸிமம் வந்து உங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 50 lakhs, 1 crore, 2 crores வரைக்கும் கூட அவங்க பிளேஸ்மெண்ட் தராங்க. வித் ஸ்பேஸ் பர் ஆனம் நான் சொல்றேன், சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட், ஓகே, இப்போ அதை தவிர்த்து நீங்க மேட்டோ டான்செட்டோ எழுதி போனீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து டாப் காலேஜஸ் வந்து 10 to 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து பர் ஆனம் தர மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 5 lakhs per annum இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மினிமம் 5 lakhs per annum, ஸோ இந்த மாதிரி நம்ம காலேஜஸ்குள்ள போகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி காலேஜஸ் வந்து நான் இப்போ சொன்ன கிரைட்டீரியால உங்களுக்கு வந்து லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கப்பா. there are only few colleges across Tamil Nadu. ஸோ இஃப் யூ டேக் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பொறுத்தளவுக்கு டஃப், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வரலாம் வராமலும் இருக்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஜாயின் பண்ணீங்கன்னா MBA டிகிரி நீங்க முடிச்சிடலாம். பட் பிளேஸ்மெண்ட் யூ ஷுட் டேக் அஷூரன்ஸ். நீங்க தான் வெளியே பிளேஸ்மெண்ட்ஸ் போற மாதிரி இருக்கும், நீங்க தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போற மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் SSN சென்னை, PSG கோயம்புத்தூர், KCT கோயம்புத்தூர், TSM மதுரை, அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் கோயம்புத்தூர். அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் கோயம்புத்தூர் வந்து they are accepting only MAT score. MAT and CAT score தான் accept பண்றாங்க, TANCET accept பண்றது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகே, அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் தவிர மற்ற எல்லாருமே வந்து TANCET ஸ்கோர் accept பண்றாங்க. ஸோ மற்ற அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்லி TANCET மெரிட் பேஸ்ட் தான். மற்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று TANCET எழுதி நம்ம வந்து கவுன்சிலிங் வழியா அந்த காலேஜஸ் போகலாம். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த டாப் காலேஜஸ், இது எல்லாமே டாப் காலேஜஸ், இந்த காலேஜஸோட கட் ஆஃப் எல்லாமே ஜாஸ்தி. இப்போ PSG கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைக்குள்ள போகணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் ஓப்பன் கேட்டகரி டாப் 50 ரேங்க்ல இருக்கணும். லைக் BC அப்படின்னா நீங்க வந்து 100 ரேங்கிங்ஸ்குள்ள வரணும். ஸோ மினிமம் வந்து ஒரு 500 ரேங்கிங்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து 500 ரேங்கிங்ஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் வந்து ஏதாவது ஒரு காலேஜஸ் கிடைச்சிடும். அண்ணா யூனிவர்சிட்டி தவிர அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் நீங்க மேட் மட்டும் தான் வச்சு போகணும். பட் SSN சென்னை, PSG, KCT, TSM இவங்க எல்லாருக்குமே TANCETல நீங்க டாப் ஸ்கோரரா வந்துட்டீங்க அப்படின்னா TANCET மூலியமா போய்க்கலாம். இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருந்தால்
நெக்ஸ்ட் எங்களுடைய சஜஷன் மேட் எக்ஸாம் எழுதுங்க. மேட் எக்ஸாம் எழுதி இந்த காலேஜஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா அவங்க வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகே, இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், சில இடத்துல ரிட்டன் டெஸ்ட் இருக்கு. ஸோ அது எல்லாமே அட்டென்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் சீட்லயாவது ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் இதை தவிர்த்து நீங்க வேற எந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 4 lakhs 5 lakhs நம்ம ஸ்டார்ட் ஆகுறப்போ நமக்கு வந்து அங்க போய் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும். இஃப் யூ ஆர் பெர்ஃபார்மிங் பெஸ்ட். ஸோ இதே காலேஜஸ் வந்து 10 lakhs 15 lakhs per annum தர கம்பெனிஸும் உள்ள கூட்டிட்டு வராங்க. நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் இன்டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் கோல் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும், டான்செட் அண்ட் மேட் எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணணும். செகண்ட் கோல் உங்களுக்கு என்னவா இருக்கணும், MBA ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ MBA அப்படின்றது 2 years ப்ரோக்ராம். அந்த 2 years ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா 24 months உங்களுக்கு வராது, 18 months தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, இப்போ வந்து 2024 ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஜாயின் பண்ணுவீங்க. அது வந்து சில காலேஜஸ்ல வந்து ட்ரைமெஸ்டர் பேட்டர்ன், அதாவது இயர்லி 3 semesters கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல ஜாயின் பண்றீங்க, அப்பதான் ஒரு புது காலேஜ் அங்க போய் அட்மாஸ்பியர் வந்து பார்த்துட்டு பிடிச்சி செட் ஆகுறதுக்கே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைக் 3 months ஆயிடும், செமஸ்டர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த செமஸ்டர் நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் டேக் யூ அவுட்டிங். ஸோ நிறைய வந்து கேம்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சு தேர்ட் செமஸ்டர் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிடுவாங்க, லைக் ஃபோர்த் செமஸ்டர் நீங்க செகண்ட் இயர் போக போறப்போ நீங்க வந்து ப்ராஜெக்ட் போகணும், இன்டர்ன் போகணும், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், இன்டர்ன் பிடிக்கணும். ஸோ அது எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, 1 year ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு நீங்க வந்து அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ன் போகணும், 30 days இன்டர்ன் போங்க, நீங்க அந்த கம்பெனி சூஸ் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க, they'll force you. ஸோ இந்த இன்டர்ன் முடிச்சுட்டு தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லாவே நீங்க ஃபர்ஸ்ட் இயரோட லாஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாவே இந்த இன்டர்ன் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதுல வந்து கம்ப்ளீட்டா பிஸியா இருப்பீங்க. ஸோ செமஸ்டர் வந்துடும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்க வந்து இன்டர்ன் போயிட்டு திரும்ப வரப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிற்கும். ஓகே, அந்த பிளேஸ்மெண்ட்ஸோட பேசிக் ரவுண்ட் என்ன, சேம் குவான்ஸ், ரீசனிங் அண்ட் வெர்பல் தான். ஸோ அப்ப நீங்க வந்து எடுத்து நீங்க ப்ரஷ் அப் பண்ணணும். இப்ப நீங்க அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சாதான், ஏன்னா அப்ப வந்து நீங்க இன்டர்ன் முடிச்சுட்டு உள்ள வந்திருப்பீங்க செகண்ட் இயரோட ஸ்டார்டிங். ஒரு சைடு வந்து ஒரு கதவு வந்து நீங்க ரூம்ல உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு கதவு பிளேஸ்மெண்ட் வெளியவான்னு தட்டும், இன்னொரு கதவு ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு தட்டும், இன்னொரு கதவு நீ எழுந்த செமஸ்டரோட ரிசல்ட்ஸ் அதுல அரியர் இருந்தா அதை கிளியர் பண்ணுன்னு தட்டும், இன்னொரு கதவு நெக்ஸ்ட் அந்த செமஸ்டருக்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, சோ இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு படிக்கிறதும் ப்ராஜெக்ட் போறதும் இது எல்லாத்தையும் தாண்டி மெயின் கதவு பிளேஸ்மெண்ட். இப்ப வந்து யூ கேன் நாட் சே எனி ரீசன் டு யுவர் பேரண்ட்ஸ். ஏன்னா நீ MBA பண்ணணும்னு சொன்ன, பெஸ்ட் காலேஜ்ல அவங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க, பிளேஸ்மெண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் you are going to do your PG, at the end of the session they will expect your placements. என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கும் காலேஜ்ல, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சா, பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்கும். 99.9% of the parents will start asking. ஸோ அப்போ உட்காந்து நீங்க குவான்ஸ், ரீசனிங், வெர்பல் படிக்கிறதா, இல்ல வந்து ப்ராஜெக்ட் பாக்குறதா, இல்ல அப்ப இருக்கக்கூடிய பேப்பர் பாக்குறதா, எதுவுமே தெரியும். கண்டினியூஸா பிளேஸ்மெண்ட்ஸ் வரும் சில காலேஜஸ் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு மோல்ட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுடைய டான்செட் எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் பாத்தீங்க அப்படின்னா, அண்ட் எஸ் ஐ கமிங் பேக் அண்ட் ஒன் மோர் திங், மற்ற எல்லா காலேஜஸ்லயும் நீங்க டான்செட் எவ்வளவு கம்மியா வாங்கினாலும் சீட் கிடைக்கும் சொன்னா, பட் பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு அப்படின்றது பாத்துக்கோங்க. ஒவ்வொரு காலேஜ்ல மினிமம் பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, மினிமம் பேக்கேஜ் எவ்வளவு, மேக்ஸிமம் பேக்கேஜ் என்ன, ஆவரேஜ் பேக்கேஜ் என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அண்ட் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் MBA-யோட கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்து அனலைஸ் பண்றப்போ பிசினஸ் அனாலிசிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், வெர்பல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டேட்டா சஃபிஷியன்சி, இதுதான் வந்து 5 டாபிக்ஸ் கேட்கறாங்க. இந்த 5 டாபிக்ஸ்லயும் ஒவ்வொரு டாபிக்ஸ் கீழே வந்து உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இன் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். இந்த 100 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 2 hours, அதாவது 120 minutes அட்டென்ட் பண்ணணும். இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு 60% ஆஃப் த மார்க்ஸ். மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து உங்களுக்கு 40% கேட்கறாங்க. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் இங்கிலீஷ், தென் பெஸ்ட் திங், நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம், உங்ககிட்ட vocabulary ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, the thing is you start solving like business analysis paper, reading comprehension papers, so previous year papers எல்லாமே ஒன் சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து டைமர் செட் பண்ணிக்கணும்.
ஒவ்வொரு பேசேஜ் படிச்சு முடிச்சு ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது. அண்ட் செகண்ட் திங், எவ்ரி டைம் நீங்க ஒவ்வொரு பேசேஜ் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு உங்களால வந்து நியூ வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அந்த vocabulary லேர்ன் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், தென் வாட் யூ ஷுட் டூ இஸ், நீங்க வந்து டைம் செட் பண்ணி வச்சுட்டு தென் யூ ஸ்டார்ட் டு சால்வ். ஓகே, உங்களுடைய டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு 20 கொஸ்டின் சால்வ் பண்றப்போ உங்களால எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது, என்னென்ன ஷார்ட்கட்ஸ். அண்ட் தென் டெஃபினட்டா எல்லாருக்குமே நான் சொல்றேன், கால்குலேட்டர் இஸ் நாட் அலவுட் இன் த எக்ஸாமினேஷன் ஹால். கால்குலேட்டர் கண்டிப்பா அலவுட் கிடையாது. ஸோ டோன்ட் திங்க் தட் கால்குலேட்டர் கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஓகே, அண்ட் சின்ன சின்ன கால்குலேஷன், மைண்ட் கால்குலேஷன்ஸ் நீங்க போட்டு தான் பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கன்வர்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ. சரிங்களா? அதை கோ த்ரூ பண்ணிட்டு தென் யூ கோ வித் நெக்ஸ்ட் திங். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைம் செட் பண்ணி உங்களுடைய கான்செப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுடைய குவான்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கன்வர்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அண்ட் தென் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் அண்ட் கியூ ரூட்ஸ், கொஞ்சம் நம்பர் தியரியோட பேசிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குவான்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுதான் குவான்ஸ் அப்படின்றது உங்களுக்கு 3 பார்ட்டை நான் பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரு பார்ட் அப்படின்றது நான் சொன்னது. செகண்ட் பார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜியாமெட்ரி. இட் இஸ் வெரி ஈஸி. அந்த MBA டு MCA இருக்கு. ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, இது எல்லாமே வந்து ஃபார்முலா பேஸ்ட் தான். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க ஒரு நாள் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க மெமரைஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி கேட்கிற எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து நியூமரிக்கல் எபிலிட்டிலையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டேட்டா சஃபிஷியன்சிலையும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். செகண்ட் திங். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா then you go start doing with time work, time, speed and distance, simple interest and compound interest, அப்புறம் ratio and proportion, average and alligation, அதுக்கப்புறம் வந்து yes it is enough. okay, percentage, profit and loss. okay, next இந்த பார்ட் பார்த்தாலே இது வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா percentage to fraction conversion, square and square roots, LCM and HCF, divisibility rules. So இது part 1 and this is part 2 and இது வந்து part 3. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பார்ட்ல நீங்க பிரிச்சு ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். மினிமம் வந்து நம்ம வந்து ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாவே ஆன்சர் பண்ண முடியும். 10 to 12 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிளான ஸ்கோர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் யார் யார் இங்கிலீஷ்ல டவுனா இருக்கியோ, ஸோ வேற வழியே இல்ல, டெய்லி பேசேஜ் ப்ராக்டிஸ் பண்ணும். அண்ட் தென் கிராமர் பொறுத்த அளவுக்கு ரூல்ஸ் மாதிரி எடுத்து படிங்க. ஸோ டெஃபினட்டா கிராமர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் 3 years வந்து அவங்க கேட்கல. ஸோ இந்த டைம் கிராமர் ரூல்ஸ், எரர் ஸ்பாட்டிங், அது எல்லாமே ரூல்ஸ் மாதிரி எடுத்து படிங்க. vocabulary டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்க நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணாதான் vocabulary டெவலப் பண்ண முடியும். ஸோ குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நான் வந்து சொல்லியாச்சு. இப்போ ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணாலே டெஃபினட்டா வந்து பிளான் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் தானே செட் பண்ணும். அண்ட் தென் சிம்பிள் கால்குலேஷன்ஸ்லாம் நிறைய போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணாலே ஒரு ரீசனபிளான ஸ்கோர் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நல்ல ஸ்கோர் இருந்தாதான் நம்ம வந்து இந்த காலேஜஸ் கூட எல்லாம் போக முடியும். ஸோ நீங்க வந்து இந்த காலேஜஸ் போறதுக்கு வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ், டான்செட் மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? நீங்க டான்செட் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். அண்ட் தென் டைரக்டா வந்து கவுன்சிலிங் மூலியமா இந்த டாப் காலேஜஸ் போயிடலாம். பட் மேட் மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு ஹெக்டிக், மேட்டோட கொஸ்டின் பேப்பர் டஃப். அண்ட் ஆல்சோ உள்ள போனாலும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வேரி ஆகும். டான்செட் அப்படின்றது உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா. ஓகே, கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல உங்ககிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா மேட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு சில காலேஜஸ் வந்து நீங்க என்னதான் மேட் ஸ்கோர் இருந்தாலும் 600 above இருந்தாலும் டெஃபினெட்லி 2 or 3 lakhs வந்து டொனேஷன் கேட்பாங்க. அது இல்லாம நிறைய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜஸ்ல டான்செட்டுக்கும் மேட்டுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகுது.
மேட் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்க சீட் ஃபில் பண்றதுக்காக கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாமினேஷன் தான் மேட் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ டோன்ட் டேக் ரிஸ்க். நெக்ஸ்ட் 19 days கொஞ்சம் சீரியஸா படிங்க. ஸோ நல்லா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த டாப் காலேஜஸ்க்குள்ள நம்ம உள்ள போக முடியும். 90 days கண்டிப்பா நீங்க ஒரு எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து லைக் நம்ம வந்து ரொம்ப டவுனா இருக்கும் அப்படின்னா மிடில் கிளாஸ் போறதுக்கும், மிடில் கிளாஸ் பீப்புள் அப்பர் மிடில் கிளாஸ் போறதுக்கும், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஹையர் கிளாஸ் போறதுக்கும் உன்னுடைய ஸ்டாண்டர்டை நீ ரைஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் 19 days ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்றோமோ அதை பொறுத்துதான் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்துதான் நமக்கு கெரியர் அமையும். சரிங்களா? சோ நம்மளுடைய கெரியரை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. 4 lakhsல ஸ்டார்ட் பண்ணா நம்ம 10 lakhs ரீச் பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அதே 10 lakhsல ஸ்டார்ட் பண்ணா நெக்ஸ்ட் வந்து 2 to 3 yearsலயே நம்ம 15 lakhs ரீச் பண்ணிடலாம். நம்மளுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, we can go to the next level easily. So அது எல்லாமே உங்களுடைய TANCET எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. I hope the webinar was very useful to you all. Hello students, greetings from Learn to Lead Academy. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து TANCET 2024 ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. This is the video for you all and the admissions are open for Superfast crash course Achievers batch. இந்த Achievers batch வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து லைக் மார்க் ஸ்கோரிங் பார்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ் வந்து 35+ hours ட்ரைனிங், கம்ப்ளீட் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் தென் we are going to discuss previous year question paper. அண்ட் தென் என்னென்ன பார்ட் நம்ம வந்து கவர் பண்ணா நம்மளுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் we are going to provide you in this 35+ hours of online crash course. And also you are going to get 5 full-length mock tests before appearing for your original exam. உங்களுடைய TANCET எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா March 9th நடக்குது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து மாக் டெஸ்ட் எழுதிட்டு நீங்க போனீங்கன்னா definitely it will help you to improve your score. And also you are going to have doubt clarification session as well. ஸோ MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கவர் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, வெர்பல், கிராமர், பிசினஸ் அனாலிசிஸ். அண்ட் ஃபார் MCA ஸ்டூடெண்ட்ஸ் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வித் தட் யூ கேன் ஆல்சோ என்ரோல். அண்ட் ஆல்சோ யூ கேன் கான்டாக்ட் 8870046080 for your direct enrollment. The admissions are open now. So the classes are going to start. You can enroll this course as soon as possible. All the best, students.